நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இளையராஜா, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ இவரை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏன்னா தமிழ் சினிமா வரலாற்றில் ரஜினிகாந்த் அவர்களோடும் சரி, கமல்ஹாசன் அவர்களோடும் சரி அதிகமான படங்கள் பண்ணது அநேகமாக இவராகத்தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா சார் காம்பினேஷனில் ரஜினி கமலை வச்சு இவர் பண்ண படங்களில் வர எல்லா பாட்டுமே மிகப்பெரிய ஹிட். இன்றைக்கும் நிறைய எவர்கிரீன் சாங்ஸ் இவருடைய படங்கள்லேருந்து தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், ரசிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன சொல்லப்போனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பாடல்களை எப்படி இளையராஜா அவர்களிடமிருந்து இவர் கேட்டு பெற்றார்? அந்த காலகட்டத்தில் நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் என்ன? எப்படி அந்த மியூசிக் ஒரு மேஜிக் மாதிரி வந்து விழுந்தது? கேட்கலாம். யார்கிட்ட பேச போகிறோம்? இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். எஸ்பி முத்துராமன் அப்படிங்கிற பேர் சொல்லலே கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் கூடவே சேர்ந்து தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன்னா அவ்வளவு படங்கள் ரஜினிகாந்தோடும் சரி, கமல்ஹாசன் அவர்களோடும் சரி, அண்ட் இளையராஜா சார் காம்பினேஷன்லையும் சரி. தனிப்பட்ட முறையிலும் அவங்க மூணு பேருக்குமே நீங்கள் ரொம்ப நெருக்கமானவர். எப்போதுமே நம்ம பாடுகிற கமல்ஹாசனுடைய பாடலாக இருக்கலாம், ரஜினியுடைய பாடலாக இருக்கலாம், உங்களுடைய படங்கள்லேருந்து தான் வந்துச்சு. இந்த டைட்டில் சாங் அல்லது வந்து ஹீரோ என்ட்ரி சாங்னு சொல்லி நிறைய எம்ஜிஆர் காலத்திலிருந்தும் சிவாஜி காலத்திலிருந்தும் இருந்தாலும் கூட ஒரு பெரிய மாஸ் சாங் அப்படின்னா ரஜினிகாந்திற்கு வந்த அந்த முரட்டு காலையிலேருந்து பொதுவாக என் மனசு தங்கம் தான். இப்போவும் ஏதாவது ஒரு ஒரு பெப்பி நம்பர் ஒன்று வேணும் அப்படின்னா அந்த பாட்டை தான் போட்டு கேட்கணும். அந்த பாடல் உங்களுடைய படத்துலேருந்து வந்ததா? எப்படி அந்த மாதிரி ஒரு அதாவது அதுக்கு முன்னாடி நிறைய தத்துவ பாடல்கள் உண்டு, ஒரு ஹீரோவை போற்றி பாடுகிற பாடல்கள் இருக்குது, பட் ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான சாங் அந்த மாதிரியான ஒரு நோட்டில் அந்த சாங் வந்திருந்தது. அந்த ஐடியா எப்படி பண்ணீங்க? அது யாருடைய ஐடியா? அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? எனக்கு சில வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிது. அதாவது வாய்ப்புகள் கிடைக்கும்போது நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோன்னு தான் சொல்லுவேன். சினிமாவில் எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்ச இயக்குனரில் நானும் ஒருத்தன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நான் 70 படங்கள் பண்ணேன். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 25 படங்கள். 25 படங்கள். உலகநாயகன் கமல்ஹாசன் 10 படங்கள் நடித்தாங்க. எல்லாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பெருமை நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் என்னுடைய 45 படங்களுக்கு இசையமைப்பாளருங்கிறத பெருமையோடு நான் 45 படங்கள், 70 படங்கள், 45 படங்கள் இளையராஜா அதை பதிவு செய்ய நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆகவே இந்த பொதுவாக என் மனசு சங்கம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், அது படம் வந்ததே எனக்கு ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம். நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடிட்டிங்கில் அப்ரெண்டிஸாக வேலைக்கு சேர்ந்தேன். ஏவிஎம் ஈப்ப செட்டியார் தான் என்னை வந்து சினிமாவுக்கு ஜங்ஷன் எடிட்டிங்ப்பா, அந்த எடிட்டிங்கில் போய் நீ கண்ணதாசன் தென்றல் பத்திரிகையில் வேலை செஞ்சுருக்க, அது பேப்பரில் எடிட்டிங்கிறது உனக்கு தெரியும், அதேமாரி ஃபிலிமில் எடிட்டிங் இருக்குது, அதுதான் ஜங்ஷன் ஆஃப் த சினிமா. அதே நீ எடிட்டிங்கில் போய் வேலை பழகுன்னு சொல்லி என்னை எடிட்டிங்கில் சேர்த்து விட்டு ஏவிஎம் வச்சுட்டார் அவர்கள். ஏவிஎம் ஸ்டுடியோவில் போய் நான் அப்ரெண்டிஸாக சேர்ந்தேன். ஆகவே அங்கே சேர்ந்த பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி ஏசி திருவச்சந்திட்ட 13 படங்கள் பண்ணி குருவாக ஏற்றுக்கிட்டு இப்படி பல படங்களுக்கு அந்த ஏவிஎம்மோடு எனக்கு தொடர்ந்து. ஆகவே எனக்கு ஏவிஎம் தாய் வீடு. அதுக்கு பிறகு நான் வெளியில் போய் கோனா சார் கனிமுத்து பாப்பான படம் கொடுத்த போது நான் வெளியில் போய் டைரக்டர் ஆனேன். பல படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் அந்த ஆடுபுலி ஆட்டம் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நானும் ரஜினியும் ஸ்டுடியோக்குள்ளே வந்தோம். அப்போ செட்டியார் வந்து இந்த ராஜேஸ்வரி கல்யாணம் இது தேட்டரை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. செட்டியார் இருக்கார், பார்க்கலாமா ரஜினி? பார்ப்போம் சார் சரின்னு கூப்பிட்டு போய் சொன்னேன். ரொம்ப நல்லா பண்ணுறப்பா, ரொம்ப பிடிச்சிருக்கு, சில கேரக்டர்லாம் நல்லா வித்தியாசம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படி சொன்னார். வாழ்த்துக்கள்னு சொன்னார். நல்லா வருவேன், பெரிய ஆளாக வருவேன்னு சொன்னேன். போயிட்டு வரணும்னு சொல்லி கிளம்புனா உடனே முத்திரமா வாங்கி அனுப்பிவிட்டாரு. என்ன பேச்சுன்னா, ஏப்பா நீ தான் கமலையும் ரஜினியை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு ஒரு படம் பண்ணுப்பா. ரொம்ப சந்தோஷம் சார், எங்கே படித்தனோ அங்கேயே பேராசிரியராக பிரின்ஸ்பாலாக வர்ற மாதிரி இங்கே வந்து நான் படம் பண்ணுறது எனக்கு கிடைச்சிருக்கிற பெருமை, ரொம்ப பண்ணிடுறேன் சார்னு சொன்னேன். அது என்னுடைய துரதிருஷ்டம். ஒரு மாதத்தில் செட்டியார் அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. ஆனால் அதை விடாமல் சரவணன் சார் பிடிச்சிட்டு, முத்துராமன் அப்படி சொன்னாங்களே மறந்துட்டீங்களான்னாரு. இல்லை சார் ஞாபகம் இருக்குது அப்படின்னா. அப்போ போய் 2 பேர்ட்டையும் பேசி காலிச்சிட்டு வாங்கிட்டாங்க, படத்தை ஆரம்பிச்சிடலான்னாங்க. நான் ரஜினிகிட்ட போய் சொன்னேன். ரஜினி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த குளோப்பிலேருந்து எப்போ இந்த கம்பெனிக்குள்ளே போகிறோம், ஸ்டுடியோக்குள்ளே போகிறோம்னு நினச்சேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார், பண்ணிவிடுவோம் சார்னாரு. கமல்கிட்ட பொண்ணு, அது எங்கள் வீட்டில் தாய் வீட்டில் வளர்ந்த பிள்ளை, களத்தூர் கண்ணம்மா அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே பாடிட்டு இருந்தது. அந்த படத்தை தான் நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர். சரி. அதே அது தூக்கி வளர்த்த பிள்ளைங்கள உரிமையோடு போய் இந்த மாதிரி தாய் வீட்டுக்கு ஒரு படம் பண்ணி சொல்லி அப்பச்சு சொல்லிட்டு போனாங்க. சரவணன் சார் என்னென்னு கேட்டு வர சொன்னாங்க. சார் முத்துராமன் சார் ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க. என்ன சார், இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டாம் சார், ரஜினி சாரை வச்சு ஒரு தனிப்படம் பண்ணுங்கள், என்னை வச்சு ஒரு தனிப்படம் பண்ணுங்கள். அதே நானும் கால்ஷீட் தரேன், நீங்கள் ரஜினிகிட்ட பேசி முதல்ல இப்போ கால்ஷீட்டை வாங்கி படத்தை ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்த படம் நான் பண்ணுறேன்னாரு. அப்புறம் சரவணன் சார்ட்ட வந்து சொன்னேன், சரி முத்துராமன் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு ரஜினிகிட்ட போய் சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி நான் அந்த பிறந்த வீட்டிலே தாய் வீட்டிலேயே இயக்குனரான படம் முரட்டுக்காலை.
அந்த முரட்டுக்காளிக்கு பஞ்சவர்ணாசுரன் சார் வந்து ரஜினி வந்து பலவிதமான கோணங்களில் பார்க்குறோம். ஒரு கம்ப்ளீட் ஒரு விவசாயியா ஒரு கிராமத்தால் வச்சு ஒரு கதை 4 பிரதர்ஸோடு சேர்ந்து வச்சுருக்கேன், பண்ணலாமாண்ணா நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு கதையை கேட்டால் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அப்போ அநேகமாக ரஜினி சார் முழுக்க விக்கி வச்சு பண்ண படம் முரட்டுக்காளி. அந்த படத்தில் ஒரு பெரிய வெற்றி பெறும்போது எப்போவுமே வெற்றி பெற்ற ஹீரோவுக்கு பாட்டு வந்து அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா. ஆக அது பஞ்சவர்ணாசுரத்தினுடைய கதை திரைக்கதையில் வரும்போது அவர் கரெக்டாக அதை பிளான் பண்ணி அந்த பாட்டை எழுதி கொடுத்தாரு. அந்த பாட்டை ராஜா சார் அது வில்லேஜ் சம்மந்தப்பட்டது வந்து கிராமத்து நேட்டிவிட்டி வந்து அவர் தூள் பண்ணுவார். மொத்தம் அந்த மாதிரி அந்த பாட்டு அந்த பொதுவாக என் மனசு தங்கம். அந்த பாட்டை எழுதுனதே பஞ்சவர்ணாசுரம். இன்னைக்கு நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா ரஜினி சாருடைய குணப்பாத்திரங்கள் அத்தனையும் அந்த பாட்டில் இருக்கும். அவர் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ, என்ன வாழ்கிறாரோ, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ, இது வந்து ரஜினியினுடைய வாழ்க்கை ஸ்கெட்சுன்னு சொல்லலாம். அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அது தெரியும். பொதுவாக என் மனசு தங்கம் போட்டின்னு வந்துட்டா சிங்கம், இன்னைக்கும் போட்டின்னு வந்துட்டா அவர் சிங்கம். அதில் வரக்கூடிய வரிகள் எல்லாமே அந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய பாடலாக இருக்கும். அது இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் ஆன பிறகும் எங்கள் சூப்பர் ஸ்டாருடைய ரஜினிகளுக்கு அதுதான் தேசிய கீதம். ஆமாம், அந்த விழா இருந்தால் ரஜினியுடைய விழா இருந்தால் அந்த பாடல் இல்லாமல் எந்த விழாவுமே நடத்த மாட்டாங்க. ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், பொதுவாக எம் மனசு தங்கம். ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் என்னாலுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
தொட தொட விடுகதை பட பட தொடர்கிறதே. இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே. ஆஹா என்னை கண்டால் என்னென்னவோ ஆகிறாய் முன்பே முன்பே. உன்னை சேர்ந்தால் பாவை இன்னும் அங்கு ஏதோ தேவை. சொல்லு சொல்லு சிங்கார வேலா. இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே. ஆஹா என்னை கண்டால் என்னென்னவோ ஆகிறாய் முன்பே முன்பே அன்பே. ரஜினிக்கு வந்து பொதுவாக என் மனசு தங்கம் அப்படின்னா கமல்ஹாசனுக்கு இன்றைக்கும் நியூ இயர் சாங்னா அதுதான். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், இளமை இதோ இதோ அப்படிங்கிற அந்த பாட்டு. அந்த பாட்டு எப்படி உருவாச்சு? எவ்வளவோ பாட்டு வந்தாச்சு, பட் இன்னைக்கும் நியூ இயர் கொண்டாடணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் என்னைக்குமே அதான். என்னைக்கு அதான். இன்னும் 2050 ஹாப்பி நியூ இயர் அந்த பாட்டு தான். அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் அந்த பாட்டு போய் சேரும். ஏன்னா எல்லா ஜெனரேஷனுக்கும் பிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு பாடல். சப்ஜெக்டில் வந்து ஒரு ஆஃப் ஹவர்னும் கமல் வந்து வில்லேஜாக இருப்பார். செகண்ட் ஹாஃபில் வந்து நகரத்துக்கு வரக்கூடிய நகர கேரக்டர் அவர். அந்த நகர கேரக்டராக மாறப்போகும்போது அந்த கமலுக்கு வித்தியாசமான ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணும் அப்படின்னு போட்ட பாட்டு தான் அந்த பாட்டு. அதில் எடுத்த ஒன்றுமே அந்த ஒரு 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 மோட்டார் சைக்கிளில் அதில் வந்துவார். இந்த கமான் எவ்ரிபாடி அப்படின்னு ஆரம்பிச்சு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாட்டுக்குள்ளே போவாங்க. அந்த ஐடியா யாரோட ஐடியா? இது எல்லாமே இந்த பஞ்சநேசன் இந்த மாதிரி வேணும், அவருடைய இன்ட்ரடக்ஷன் எனக்கு இப்படி வேணும்னு சொன்னார். அதை கன்சியூம் பண்ணதே அவர் தான். அந்த மோட்டர் சைக்கிள் சவுண்டு, ஆமாம், அந்த பில்டப் எல்லாம் பண்ணி அதை அந்த முறைக்கு கொண்டு வந்து அவர் தான். அந்த படத்தில் தான் நம்ம ஹாப்பி நியூ இயர் வந்தது. அந்த எப்படி இவருக்கு தேசிய கீதம் சொல்லுமோ அதேமாதிரி கமலுக்கு தேசிய கீதம் ஹாப்பி நியூ இயர். ரெண்டுமே உங்களுடைய படங்கள்லேருந்து தான். ஆமாம், ரெண்டுமே. ஓகே, நீங்கள் ஒரு பக்கம் ஃபாஸ்ட் நம்பர்ஸ் பண்ணியிருக்கீங்க இளையராஜா அவர்களோடு சேர்ந்து. அது ரொம்ப சாஃப்டான பாடல்கள், ரொம்ப மெலோடியஸாக அப்படியே மைண்டை தழுவுற மாதிரி பாடல். நான் சொல்லணும்னா தூங்காதே தம்பி தூங்காதே, அதில் கமலுக்கு வந்து 2 விதமான கதாபாத்திரங்கள். ஒன்று வந்து ரொம்ப நல்லவன், ஒருத்தன் வந்து போதைக்கு அடிமையான ஒரு கேரக்டர், பணக்கார கேரக்டர், போதைக்கு அடிமையான கேரக்டர். அந்த போதைக்கு அடிமையான கேரக்டரை வந்து இந்த நல்ல கேரக்டர் போய் காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு இவர் அங்கே இருப்பார். இவர் அங்கே இருப்பார். ஒரு கேரக்டர்ஸ் மாறிக்கும். இங்கே வந்த பிறகு தான் உலகம்னா என்ன, பாசம்னா என்ன, தாயின்னா என்னங்கிற அன்பு அவருக்கு தெரியும். அப்போ அந்த புரிஞ்சுக்கிட்ட பிறகு, அந்த பாசத்தை புரிஞ்சுக்கிட்ட பிறகு, தாயை பற்றி புரிஞ்சுக்கிட்ட பிறகு, அப்போ நான் எப்படி முன்னே இருந்தேங்கிறதுக்கு பற்றி அந்த கதையை அம்மாட்ட சொல்லுவார். நானாக இல்லை தாய். அது ஒரு மெலடியான ஒரு அந்த ராஜாவுடைய ஸ்டைலில் வந்திருக்கும் அந்த பாட்டு. அது இன்றைக்கும் எங்கேயும் பாடப்படக்கூடிய ஒரு மெல்லிசை. அது எப்படி இந்த 2 டிஃப்ரென்ஸ்லையும் அவர் ராஜா எப்படி ஒர்க் பண்ணுறாரு? அதாவது ஒன்று பயங்கரமான ஃபாஸ்ட் அண்ட் பெப்பி நம்பர் பண்ண முடியுது, அதே படத்திலே ஃபாஸ்ட் பெப்பி நம்பர் இருக்குது தூங்காதம்பி தூங்காதையில். இன்னொரு பக்கம் வந்து நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ, அப்படியே டோட்டலாக வேற ஒரு ஜானர். எப்படி அவர் இவ்வளோ ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணுறாரு? திறமை இருக்கிற இடத்துல எல்லாமே கஷ்டம் இல்லை. என்ன சுச்சுவேஷன், என்ன கதை, என்ன கேரக்டர், என்ன பாடுறாங்க அப்படிங்கிறத மைண்டில் வாங்கிட்டாங்கனால அவங்களால அந்த இசையை கொடுக்க முடியும். அது ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மெலடியாக இருந்தாலும் சரி, நாட்டுப்புற பாடலாக இருந்தாலும் சரி. அசிய மியூசிக் டைரக்டர் ராஜா எல்லாத்துலேயுமே எல்லா பகுதிகளிலையும் பெயர் பெற்றவர், புகழ் பெற்றவர், திறமை படைத்தவர். இந்த பக்கத்தில் பார்த்து பாடினா அவர் நாட்டுப்புற பாட்டுக்கு இது சொல்லுவார், இந்த பக்கம் பார்த்து பாடினா வெஸ்டர்ன் மியூசிக் இது சொல்லுவார். அது மொத்தம் அவருக்கு அந்த திறமை இருந்ததுனால அதை கரெக்டாக சொன்னால் இன்னும் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும், படிக்கிற மாணவிகளுக்கெல்லாம் கூட சேர்த்து சொல்கிறேன். ராஜா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆன பிறகு கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மியூசிக் டைரக்டர், நம்ம யேசுதாஸுடைய குரு தட்சிணாமூர்த்தி ஐயாட்ட போய் கர்நாடிக் மியூசிக்கை முறைப்படி கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டேன், நான் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன்னு அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அதை போய் கற்றுக்கிட்டு அந்த கர்நாடிக் மியூசிக்கையும் இது பாட்டில் வந்து முறைப்படி சேர்த்தார். ஆக அதுதான் படிப்புக்கும் கலைக்கும் முற்றுப்புள்ளியே கிடையாது. அவர் ஒரு பீக்கில் இருக்கப்போ போய் கர்நாடகா பண்ணார். ஒரு பக்கம் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். அன்னக்கிளி படத்தில் இளையராஜாவை அண்ணன் பஞ்சவர்ணாச்சலம் அவர்கள் புக் பண்ணிட்டாங்க. அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னு இவரை போட போகும்போது பல விநியோகஸ்தர்கள் போக்குவரத்து அவருக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஏயா ஒழுங்காக அண்ணன் எம்எஸ்சி போட்டுக்கிட்டு இருக்கிறா, நீ ஏன் போய் புது பையனையெல்லாம் போட்டு அந்த பையனை பார்க்கும்போதே இவ்வளோ கொண்டு இருக்கணும் அப்படின்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை இருந்தது. ரெக்கார்டிங் பூஜை இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கெல்லாம் சுற்றி இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணுறோம், டேப்பில் பாட்டு ரெக்கார்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு
எல்லாம் உட்கார வெளியே பார்த்தீங்களா முதல்லே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. பாருங்கள் தடங்கள் ஃபஸ்ட்டே தடங்கள் அப்படின்லாம் சொன்னேன். என்ன தடங்களாக இருந்தாலும் இந்த இதுக்கெல்லாம் நான் நம்புறேன் இல்லை, அவருடைய திறமையை நம்பியிருக்கேன். ஆகவே அவர் தான் மியூசிக் டைரக்டர். ரெக்கார்ட் பண்ணுங்க 2வது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போட்டு பார்த்தா சூப்பர் சாங். ஆகவே அந்த தடை கிடை போக்குவரத்துலாம் அந்த திறமைக்கு முன்னால் உடஞ்சி போச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இளையராஜாவுடைய கம்போசிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வெளி உலகத்திற்கு தெரியாத விஷயம் நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ரீரெக்கார்டிங். இப்போ நம்ம சாங்கில் எல்லாரும் பார்த்து பேசி எல்லாம் பண்ணி பண்ணுறோம். இந்த என் படங்களில் ரீரெக்கார்டிங் பண்ணுற காலங்களில் எல்லாம் நான் வந்து இந்த ஒரு 10 நாள் கமல்கிட்ட, 10 நாள் ரஜினிகிட்ட, 10 நாள் மற்ற ஆர்டிஸ்ட்டை இப்படி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே ஷூட்டிங்கில் இருப்பேன். ஓகே. அப்போ ஒரு தடவை ஃபுல்லாக படத்தை போட்டு காமிச்சிட்டு மறுநாள் காலையில் ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்க போகும்போது ராஜாட்ட போய் மெல்ல காதில், சார் ஃபுல்லாக படத்தை பார்த்துட்டீங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினச்சி நான் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த முழு பொறுப்பையும் உங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு நான் போகிறேன், ஏன்னா எனக்கு ஷூட்டிங் இருக்குது. ஆகவே தயவு செஞ்சு என் பொறுப்பையும் சேர்த்து நீங்களே பாருங்கள் சார் அப்படின்னு தூக்கி அவர் தலையில் வச்சுட்டு போவேன். போயிட்டு வந்து ரீரெக்கார்டிங் படத்தை பார்த்தா நான் எடுத்த படம் இன்னொரு 100% ப்ளஸ் எலிவேட் ஆயிடும், பெருசாக இருக்கும். ஓகே. பட் என்ன நம்ம நினைக்கிறோங்கிறத அவர் நினைப்பார். ஏன்னா சப்ஜெக்டில் என்ன விஷயம் இருக்குது, அஸ் ஏ டைரக்டர் நான் என்ன நினைக்கிறேனோ அதேமாதிரி அஸ் ஏ மியூசிக் டைரக்டர் அவர் என்ன வேணுங்கிறது இதுதான் அவர் நினச்சி எடுத்திருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு புரியும். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஓகே. அது இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறப்ப உரிமையும் இருக்கும். ஆமாம். அப்போ வந்து எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டும் வாங்கலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள என்னென்ன டிஸ்கஷன்? நான் கேட்குற மாதிரி வச்சுக்க மாட்டார் அவர். நான் கேட்குறத விட இன்னும் ப்ளஸ் சும்மா ஒரு எங்கேயே கேட்டவர்கள்னு ஒரு படம் எடுத்தோம். ரஜினிக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு படம். அந்த படத்தில் அவருடைய மனைவி தன்னுடைய முதலாளி மகன் மேலே ஆசைப்பட்டு ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியாமல் படியை தாண்டி போவாள். அந்த மாதிரி ரீரெக்கார்டிங் வந்து பில்டப் பண்ணி போகிறான்னு பில்டப் பண்ணி கரெக்டாக படியை தாண்டும் போது நம்ம கல்யாணத்தில் மந்திரம் சொல்லுவோம்ல, மங்களம் தந்து நானே, அந்த மந்திரத்தை போட்டார். ஓகே. டேப்ஸ் வந்துச்சு. ஏன்னா அந்த மந்திரத்தை மதிக்காமல் படியை தாண்டி போகிறா அப்படிங்கிறது அந்த ரீரெக்கார்டிங்கில் அவர் கதை சொன்னார். ஓகே. அவர் ரீரெக்கார்டிங்லேயே அவரால் கதை சொன்னார். ரீரெக்கார்டிங்கில் அந்த கதை சொன்னார். நான் இப்போ படியை தாண்டினா தப்பு அப்படிங்கிறது நான் சொன்னேன். படியை தாண்டினா எந்த படியை தாண்டினா மந்திரம் சொன்னமே அந்த மந்திரத்தை தாண்டி போகிறான்னு அவர் அதில் ப்ளஸ் பண்ணார். ஓகே. உங்கள் காம்பினேஷனில் இன்னொரு எவர்கிரீன் சாங் அப்படின்னா அவர் பெப்பினம்ங்கிறது ஆசை 100 வகை வாழ்வின் ஒரு சகைவா, அந்த பாட்டை எப்படி உருவாச்சு? அந்த பாட்டு எங்களுக்கு ஷூட்டிங் பூஜை போட்ட அன்றைக்கி அந்த பாட்டு படப்பிடிப்பு வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதில் வந்து எப்போவுமே ராஜா சாருடைய சாங்குகளில் முதல்ல கேட்கும் போதெல்லாம் என்னமோ இருக்குது, சுமாராக இருக்குது, ஏதோ இருக்கும்பாங்க. அது கேட்க போனீங்கன்னா அது ஒரு பெரிய ஹிட் சாங்காக இருக்கும். அது மாதிரி ஆசை 100 வகை சாங்கில் முதல்ல எங்கள் ப்ரொடியூசருக்கு துவாரகேஷன், அவர் ஒரு பெரிய நடிகர், டைரக்டர், காமெடி கன்னடத்தில். எத்தனை சார் என்னமோமா இருக்குது சார், என்னமோ ஸ்லோவாக என்னமோ ஒரு அது நம்ம நினைக்கிற அந்த இது இல்லை சார், அந்த ரஜினியுடைய இன்ட்ரடக்ஷன், அந்த பில்டப், இது ராஜா பாணி சார், இது இப்படி தான் இருக்கணும். 4 தடவை கேட்டோன்னே நீங்களே வந்து சொல்லுவீங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ அப்படின்னா அவனை ரஜினி சார் சாப்பிடுவான், இல்லை சார் அது ராஜாட்ட இருக்கிற இதுதான் அது அப்படின்னு விட்டோம். சாங் எடுத்து 2 நாள் ஷூட்டிங் போன உடனே வந்து துவாரக, ஆமாம் சார் கேட்க ட்ரிம்பாக இருக்குது சார். அது மாதிரி வந்த படம். அதை இன்றைக்கி ரீமிக்ஸ் எல்லாம் பண்ணி என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. தினமாடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், வகை வாழ்வில் 100 சுவை போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. முத்து நகை போலே சுற்றி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக
வந்தவரை லாபம் கொண்டவரை நோக்கும் உள்ளவரை நீயாடு பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை வா பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை வா தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் வண்டாகவே ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா போதும் போதும் என போதை சேர்ந்து வர தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா ஸோ நைஸ். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இளையராஜா, எஸ்பிஎம் இந்த காம்போ வந்து இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியை மறக்க முடியாது. அதை அழகாக எங்களுக்கு சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் இந்த ஸ்பெஷல் ஷோவில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார்.